13 ஜூலை 2026 பொதுக்காலம் 15ஆம் வார திங்களின் நற்செய்தி வாசகம். மத்திய எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரை மாட்சி உமக்கு. அதிகாரம் 10 இறைவசனங்கள் 34 அதிகாரம் 11 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது: நான் உலகிற்கு அமைதி கொணர வந்தேன் என எண்ண வேண்டாம். அமைதியே அல்ல, வாளையே கொணர வந்தேன். தந்தைக்கு எதிராக மகனையும், தாய்க்கு எதிராக மகளையும், மாமியாருக்கு எதிராக மருமகளையும் நான் பிரிக்க வந்தேன். ஒருவருடைய பகைவருடைய வீட்டில் உள்ளவரே ஆவார். என்னை விட தம் தந்தையிடமோ தாயிடமோ மிகுந்த அன்பு கொண்டுள்ளோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். என்னை விட தன் மகனிடமோ மகளிடமோ மிகுதியாய் அன்பு கொண்டுள்ளோரும் என்னுடையோர் என கருதப்படுவோர் தகுதியற்றவர். தம் சிலுவையை சுமக்காம என்னை பின்பற்றி வருவோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றவர். தம் உயிரை காக்க விரும்புவோர் அதை இழந்து விடுவர். என் பொருட்டு தன் உயிரை இழப்பாரோ அதை காத்து கொள்வர். உங்களை ஏற்றுக்கொள்பவர் என்னை ஏற்றுக்கொள்கிறார். என்னை ஏற்றுக்கொள்பவரோ என்னை அனுப்பியவரையே ஏற்றுக்கொள்கிறார். இறைவாக்கினர் ஒருவரை அவர் இறைவாக்கினர் என்பதால் ஏற்றுக்கொள்பவர் இறைவாக்கினருக்குரிய கைமாறு பெறுவார். நேர்மையாளர் ஒருவரை அவர் நேர்மையாளர் என்பதால் ஏற்றுக்கொள்பவர் நேர்மையாளருக்குரிய கைமாறு பெறுவார். இச்சிறிய ஒருவருக்கு அவர் என் சீடர் என்பதால் ஒரு கிண்ணம் குளிர்ந்த நீராவது கொடுப்பவரும் தம் கைமாறு பெறாமல் போகார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இயேசு தம் 12 சீடருக்கும் அறிவுரை கொடுத்து முடித்ததும் பக்கத்து ஊர்களை கற்பிக்கவும் நற்செய்தியை அறிவிக்கவும் அவ்விடம் விட்டு அகன்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளை தொடங்கியிருக்கின்ற இந்த புதிய வாரத்தில் உங்கள் அனைவரையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கும்படியாக இன்றைய நாளில் தங்களுடைய பிறந்த நாட்கள், திருமண நாட்கள், பல்வேறு நினைவு நாட்களை கொண்டாடுகின்ற அனைத்து பிள்ளைகளையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கும்படியாக உங்களுக்காக உங்களுடைய ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் என்னுடைய திருப்பலியில் உங்களுக்காக செபிக்கின்றேன். இன்று புனித ஹென்றி நினைவு நாளில் கொண்டாடுகின்றோம். ஜெர்மனியினுடைய அரசராகவும் பின்னர் ரோமை பேரரசராகவும் ஆட்சி செய்தவர். சிறு வயதிலிருந்தே திருச்சபையின் மீது ஆழ்ந்த பற்றும் இறை பக்தியும் கொண்டிருந்த அவர் நீதியுடனும் இரக்கத்துடனும் ஆட்சி செய்தார். உடல்நல குறைபாற்றை அனுபவித்த போது இறைவனின் பணியை தொடர்ந்து செய்தார். குழந்தை பேர் இல்லாத தம்பதிகள், உடல் ஊனமுற்று மற்றும் துன்புறுவோரின் பாதுகாவலராக இவர் போற்றப்படுகிறார். இவரின் வாழ்க்கை மாதிரியாக கொண்டு உடல் ஊனமுற்றோருக்கு சக்கர நாற்காலி உள்ளிட்ட உதவிகளை வழங்கும் நற்பணிகள் உலகம் முழுவதும் நடைபெற்று வருகின்றன. இவரது வாழ்க்கை இறை நம்பிக்கை, இரக்கம் மற்றும் பிறருக்கான சேவையின் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக நாம் எடுத்து இன்றைய நாளில் இவருடைய பரிந்துரையை நம்முடைய மன்றாட்டுகளை இறைவனிடத்தில் நாம் சமர்ப்பிப்போம். பிரியமான நற்செய்தி வாசகத்தை பார்க்கின்ற பொழுது நம்மை சற்று அதிர வைக்கின்ற, சிந்திக்க வைக்கின்ற ஒரு சவாலான வார்த்தைகளோடு தொடங்குகிறது. நான் வாளையே கொண்டு வந்தேன் என்று இயேசு குறிப்பிடுகின்ற பொழுது அவர் வன்முறையை அல்லது ஆயுதங்களையோ பற்றி பேசவில்லை. மாறாக நம்பிக்கை வாழ்க்கையினுடைய ஆழமான பிரிவினையை பற்றி பேசுகிறார். ஒரு வாள் எப்படி இரண்டாக பிரிக்கிறதோ அதுபோல தான் இயேசுடைய நற்செய்தி உண்மை எது, பொய் எது, ஒளி எது, இருள் எது என்பதை பிரித்து காட்டுகிறது. இதை தெளிவான பிரிவினையில் நாம் எந்த பக்கம் நிற்கப் போகிறோம் என்றுதான் சவாலாக நமக்கு இருக்கிறது. நற்செய்தியாளர் மத்திய மிக ஆழமான ஒரு வாழ்வியல் யதார்த்தத்தை இங்கு பதிவு செய்கின்றார். பெற்றோர்கள், பிள்ளைகள், குடும்ப உறவுகள் ஆகியவை கடவுள் நமக்கு தந்த உன்னதமான கொடைகள். ஆனால் அந்த உறவுகளே கடவுளை விடவும் நீதியின் பாதையை விடவும் நமக்கு முக்கியமாக மாறுகின்ற பொழுது அங்கேதான் ஆன்மீக தளர்ச்சி ஏற்படுகிறது. என்னை விட தந்தையிடமோ தாயிடம் அதிக அன்பு செலுத்துவோர் எனக்கு உகந்தவர் அல்ல என்று இயேசு குறிப்பிடுகின்ற பொழுது அவர் பெற்றோரை வெறுக்கவில்லை. நம்முடைய வாழ்வினுடைய மைய புள்ளியாக கடவுள் மட்டும்தான் இருக்க வேண்டும் என்று உணர்த்துகின்றார். குடும்ப உறுப்பினர்கள் ஒரு தவறான பாதையில் செல்லுகிற பொழுது அல்லது நம்முடைய நம்பிக்கை வாழ்க்கைக்கு தடையாக இருக்கின்ற பொழுது நாம் கடவுளுடைய பக்கமும் நீதியின் பக்கமும் உறுதியாக நிற்க வேண்டும். அது சில குடும்பங்கள் தற்காலிக பிரிவையோ அல்லது மன வருத்தத்தையோ ஏற்படுத்தினாலும்
அதுவே உண்மையான அமைதிக்கு கொண்டு செல்கின்ற வழியாக மாறுகிறது. இன்றைய நற்செய்தியில் முதலாக மத்திய நற்செய்தியில் சிலுவை என்ற வார்த்தையை இங்குதான் பயன்படுத்துகிறார். தன் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றாதோ எனக்கு உகந்தவர் அல்ல என்று குறிப்பிடுகிறார். அன்று சிலுவை என்பது அவமானத்தின் மரணத்தின் அடையாளம். இன்று கிறிஸ்தவ வாழ்வின் சிலுவை என்பது நற்செய்தி விழுமைகளுக்கான நாம் ஏற்கின்ற துன்பங்கள், தியாகங்கள் மற்றும் சவால்கள். உண்மையான பாதையில் நடக்கின்ற பொழுது உலகிடமிருந்து வருகின்ற ஏளனங்கள், நேர்மையாக வாழ்கின்ற பொழுது வரும் இழப்புகள், பிறரை மன்னிக்கும் பொழுது நம்முடைய அகந்தை ஏற்கும் காயங்கள், இவைகளாம் சுமக்க வேண்டிய சிலுவைகள். தன் சுயநல வாழ்வை, உலக ஆசைகளை காத்துக்கொள்ள நினைப்பவர் உண்மையான ஆன்மீக வாழ்வை இழந்து விடுவார். ஆனால் இயேசுவுக்காகவும் நற்செய்திக்காகவும் தன்னுடைய சுயத்தை இழக்க துணிந்தவர் நிலையான அர்த்தமுள்ள வாழ்வை கண்டடைவார் என்று இறைவன் குறிப்பிடுகின்றார். இந்த கடினமான போதனைகளுக்கு பிறகுதான் இயேசு ஒரு மென்மையான ஆறுதலான ஒரு வாக்குறுதியோடு நீ நற்செய்தியை நிறைவு செய்கிறார். இறைவாக்கினர்களையும் நேர்மையாளர்களையும் கிறிஸ்துவை சார்ந்த எளிய சிறியவர்களை வரவேற்பவர்கள், அவர்களுக்கு ஒரு கிண்ணம் குளிர்ந்த நீர் தருபவர்கள் அனைவருக்குமே கடவுளுடைய ஆசீர்வாதத்தையும் அதற்குரிய பயனையும் பெறுவார்கள் என்ற ஒரு நம்பிக்கையை அளிக்கின்றார். கிறிஸ்தவ வாழ்வு என்பது பெரிய சாதனைகளை செய்வது மட்டுமல்லாமல் கிறிஸ்துவை முன்னிட்டு அன்றாட வாழ்க்கையில் மிக எளிய மனிதர்களுக்கு நாம் காட்டுகின்ற சிறிய அன்பின் செயல்கள் அது அடங்கி இருக்கிறது. எளியோரை ஏற்பது என்பது கிறிஸ்துவை ஏற்பதாகுமாக. இன்றைய நாளில் நாம் உலக போக்கிற்காகவும் தற்காலிக லாபங்களுக்காகவும் நம்முடைய நம்பிக்கையும் நற்பண்புகளையும் ஒருபொழுதும் அடகு வைக்கக்கூடாது. வாழ்வில் வருகின்ற சோதனைகளையும் நம்பிக்கைக்காக நாம் சந்திக்கின்ற சவால்களையும் முணுமுணுப்பின்றி இயேசுவோடு இணைந்து சுமக்க நாம் பழக வேண்டும். இந்த வாரம், இந்த நாள் முழுவதும் நம்மை சுற்றில் எளிய மனிதர்களுக்கு நம்மால் இயன்ற உதவியை ஒரு கிண்ணம் தண்ணீர் போன்று அன்போடு செய்ய நாம் முன்வர வேண்டும். ஆகவே இன்றைய நற்செய்தியில் இயேசு தாமே ஒரு ஊராக சென்று கற்பிக்கவும் நற்செய்தி அறிவிக்க புறப்பட செல்கின்ற பொழுது அவர் வெறும் வார்த்தைகளை மட்டும் பேசவில்லை. போதித்தபடியே சிலுவையை சுமந்து தன் வாழ்க்கையை தியாகமாக்கி நமக்கு ஒரு முன் மாதிரியாக வாழ்ந்து காட்டிருக்கின்றார். ஆக நாமும் நம்முடைய வாழ்வின் உறவுகளுக்கு மேலாக, உலகிற்கு மேலாக இறைவனை முழுமையாக ஆசிரியர் அவருக்கு முதலிடத்தை கொடுத்து சிலுவைகளை கண்டு அஞ்சாமல் எளியோரில் இயேசுவை காணுகின்ற 30, 60, 100 தருகின்ற நல்ல கனிகள் தருகின்ற ஒரு நல்ல நிலமாக நாம் மாறிட, நல்ல சீடர்களாக வாழ்ந்திட தூய ஆவியோடு இந்த நாளை நாம் தொடங்குவோம். ஆமீன். மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, இந்த புதிய நாளிற்காக மக்கள் நன்றி கூறுகின்றோம். இந்த புதிய நாளில் எங்களுக்கு பல கிருபையை காண வழிகளை செய்தீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை வாழ்த்துகிறோம், ஆராதிக்கிறோம், உம்மை வழிபடுகின்றோம். உமது வார்த்தை எங்களை எப்பொழுதுமே தட்டி எழுப்புகின்றது. எங்களுடைய போலித்தனமான வாழ்க்கையை மாற்றி உமது உண்மை பாதை நடக்க எங்களை அழைக்கிறது. இந்த நாளில் ஒவ்வொரு மணித்துளியையும், எங்களுடைய பணிகளையும் பயணங்களையும் எங்கள் வாழ்க்கையும் உமது கரத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். ஆண்டவரே, இன்று நாங்கள் கேட்ட உமது வாள் போன்ற இறை வார்த்தைக்காக நன்றி கூறி எங்களுடைய குடும்பங்கள், உறவுகள், சொத்துகள், உலக அந்தஸ்து ஆகியவற்றை எதை காட்டினாலும் உமக்கும் உமது நீதியின் பாதைக்கும் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் முதலிடம் தர எங்களுக்கு அருளை தாரும். உலக மனிதர்களை பிரியப்படுத்துவதற்காக முடிய நற்செய்தியை நாங்கள் சரியான விதத்தில் பயன்படுத்தாமலும் எந்த சூழ்நிலை நாங்கள் இது இனி வரை எந்த சமரசம் செய்து கொள்ளாதபடி எங்களை காத்திரலும். உமக்காக, உமது உண்மைக்காக நாங்கள் நிற்க வேண்டும். சில நேரங்களில் எங்களுடைய சொந்த மனிதர்களுடைய உறவுகளிடத்திலிருந்து இருக்கின்ற சவால்களையும் மன வருத்தங்களையும் சந்திக்க நேர்ந்தாலும் ஆண்டோரே, நாங்கள் உமது பக்கமும் உண்மையின் பக்கமும் மகிழ்ச்சியின் பக்கம் ஏழைகளின் பக்கம் நிற்கின்ற ஒரு துணிவை கலக்க தாரும். எங்கள் மீட்பராகிய ஆண்டவரை, தன் சிலுவை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றால் எனக்கு உகந்தவர்கள் என்று கூறினீரே. இன்று இந்த புதிய நாளில் நாங்கள் நம்பிக்கையோடு நேர்மையோடு வாழ்வதால் எங்களுக்கு வருகின்ற சோதனைகள், அவமானங்கள் மற்றும் தியாகங்கள் நாங்கள் உம்மோடு இணைந்து சிலுவைகளை சுமந்திட எங்களுக்கு உதவியாக, எங்களுடைய பலமாக நீ மாறி எங்களோடு பயணித்திரளும். எங்களுடைய சுயநல ஆசைகளை இழந்து உண்மையில் உண்மையான ஆன்மீக வாழ்வை நாங்கள் கண்டறிய எங்களுக்கு உதவியாக வாரும். அன்பு இறைவா, இந்த புதிய நாளில்
இந்த நாளுக்கான பணிகளையும் உழைப்பையும் தேவை உள்ள எங்களுடைய குடும்ப உறுப்பினர்களையும் ஆசீர்வதியும். இது நாங்கள் சந்திக்கின்ற எளிய சிறிய மனிதர்களில் உமது முகத்தை நாங்கள் கண்டறிந்திட எங்களுக்கு உதவியாக வாரும். ஆன்மீக கண்களை எங்களுக்கு திறந்தருளும். உமது பெயரால் ஒரு கிண்ணம் குளிர்ந்த நீரை கொடுப்பதை போன்று சிறிய அன்பின் செயல்களை எதிர்பார்ப்பு இல்லாமல் நாங்களுக்கு பிறருக்கு செய்திட எங்களுக்கு உதவியாக வாரும். வார்த்தையாய் வந்து வழிகாட்டி எங்களுடைய நல்ல ஆயரை இந்த நாள் முழுவதும் உடைய தூய ஆவிகளை வழி நடத்தட்டும். நாங்கள் எடுக்கின்ற முடிவுகளில் உமக்கு உகந்தவனாக அமையட்டும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமீன். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. ஆமீன்.